வெல்கம் டு ரெட் லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, டாக்டர் ராம் ஒரு ஜெயிலுக்குள்ளே போய் ஒரு சைக்கோ கொலைகாரனை பார்த்து 2 ஃபார்மை காமிச்சிருப்பான். ஒன்று, நீ செத்ததுக்கப்புறம் உன் மூளை எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு எழுதியிருக்கோம். இன்னொன்று, உன்னை ஒரு நாள் நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு இருக்கும். இந்த ரெண்டுக்கும் அந்த கொலைகாரன் நான் வெளியே போனால் கண்டிப்பாக ஒரு கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சைன் பண்ணுவான். அவன் சைன் பண்ணி முடிச்சதும் அந்த மூளை ராம் டாக்டருக்கு தான் அப்படின்ட்டு அந்த பேப்பரை மட்டும் மடித்து பத்திரமா வச்சுட்டு இன்னொரு பேப்பரை அந்த சைக்கோ கொலைகாரன் கண்ணு முன்னாடியே கிழிச்சு போடுவான். இதை பார்த்துட்டு அவன் செம்ம காண்டாயிடுவான். நீ என்னையே ஏமாற்றி சைன் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, அட பைத்தியக்கார பையிலே, நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போனால் நீ கொலை பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? உன்னோட நோய், நீ குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒருக்கா ஒருத்தரை கொலை பண்ணிக்கிட்டே இருப்ப. இது தெரிஞ்சுமா நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு டாக்டர் ராம் கேட்குறான். டென்ஷனான அந்த சைக்கோ கொலைகாரன் நேராக எந்திரிச்சு போய் டாக்டர் ராமை தள்ளி விடுறான். அப்போது டாக்டர் ராம் பத்திரப்படுத்தி வச்சிருந்தா இன்னொரு சர்டிஃபிகேட்டு கீழே விழுது. உடனே இந்த சைக்கோ கொலைகாரன் அதை எடுத்து நல்லா கசக்கி மடக்கி தன்னோட வாய்க்குள்ளே போட்டுடுறான். டேய் துப்புடா, துப்பி தொலைடா அப்படின்னு டாக்டர் ராம் சொல்ல அதை அப்படியே முழுங்கிடுறான் சைக்கோ கொலைகாரன். இந்த டைமில் போலீஸ்காரவங்களாம் வந்து சைக்கோ கொலைகாரனை பிடிச்சிக்கிறாங்க. டேய் ஏன்டா இப்படி பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு டாக்டர் ராம் கேட்க, இங்கே பாரு, ஒரு உசுரை கொன்னா மட்டும் கொலை கிடையாது, ஒருத்தரோட ஆசையை கொன்னாலும் அதுக்கு பேர் போதான். இப்போ நான் உன்னோட ஆசையை கொண்டுட்டேன்டா அப்படின்னு சொல்கிறான் இந்த சைக்கோ கொலைகாரன். இதை கேட்டுட்டு டாக்டர் ராம் சிரிக்கிறாரு. அட லூசு பயிரே, குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உனக்கு ஒருத்தரை கொலை பண்ணணும், ஆனால் கொலை பண்ண இனிமேல் உனக்கு ஆளே கிடையாது, அதனால உன்னை நீயே கொலை பண்ணி செத்து போயிடுவாடா, அதையும் நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் டாக்டர் ராம். அங்கேருந்து டாக்டர் ராம் கிளம்பி போயிடுறான். அவர் சொன்ன மாதிரி அந்த சைக்கோ கொலைகாரன் தற்கொலை பண்ணி செத்து போயிடுறான், தன்னைத்தானே கொலை பண்ணிக்கிட்டு. இதை தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் ராம் என்ன பண்ணுறான்னா, ஃபேக்காக ஒரு சர்டிஃபிகேட், அதாவது அந்த சைக்கோ கொலைகாரன் அந்த மூளை செத்து போனதுக்கப்புறம் அவனோட மூளை டாக்டர் ராமுக்கு தான் அப்படின்னு எழுதி கொடுத்த மாதிரி ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட்டை உருவாக்குறான். இந்த சைக்கோ கொலைகாரனோட பாடி அந்த பிரெயின் சென்டருக்கு போக ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் பாபு இருக்கார் இல்லையா, போலீஸ் பாபு, அவரும் டாக்டர் ராமை பார்க்க அந்த பிரெயின் சென்டருக்கு வர்றாரு. நேராக போய் டாக்டர் ராமை பார்த்து, நான் தாப்பா போலீஸ், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னல அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆமாம் இங்கே வா, நான் சொல்கிற இடத்துல கொஞ்ச நேரம் நீ படுத்துரு அப்படின்னு ஒரு ரூமில் ஒரு ஸ்ட்ரக்சரில் போலீஸ் பாபுவை படுக்க வைக்கிறான் டாக்டர் ராம். அவன் மேலே ஒரு க்ரீன் கலர் துணியையும் போத்தி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான் டாக்டர் ராம். இதே நேரத்தில் அந்த சைக்கோ கொலைகாரனோட பாடியும் அங்கே வந்திருக்கும். அந்த பாடியை யாருக்குமே தெரியாமல் டாக்டர் ராம் வேற எங்கேயோ தூக்கிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி அவனோட மூளையை எடுத்துட்டு இருக்காரு. இங்கே இந்த பிரெயின் சென்டரில் இருக்கிற ஒரு டாக்டர் போலீஸ் பாபு படுத்திருக்காரு இல்லையா, அந்த ரூமுக்கு வராரு. அவர் என்ன நினச்சிக்காருன்னா, இதுதான் அந்த சைக்கோ கொலைகாரனோட பாடி, அதுதான் இங்கே படுத்திருக்குன்னு நினச்சிட்டு ஒரு ட்ரிம்மர், அதாவது முடியை கட் பண்ணி எடுக்கணும், ஏன்னா மூளையை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னா முடியை கட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒரு ட்ரிம்மர் எடுத்து முடியோட முன்னாடி பக்கத்தை ட்ரிம் பண்ணதும் போலீஸ் பாபு அலறி அடித்து எஞ்சி உட்காரு. இதை பார்த்து அந்த டாக்டரும் பயந்து போயிடுறாரு. அந்த பிரெயின் சென்டரில் இருக்கிற மற்ற டாக்டர் எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போதான் அவங்களுக்கு புரியுது, இந்த மாதிரி போலீஸ் பாபுவை ஒரு பாடி மாதிரி இங்கே நடிக்க வச்சுட்டு டாக்டர் ராம் அந்த சைக்கோ கொலைகாரனோட உண்மையான பாடியை வேற எங்கேயும் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. இப்போ போலீஸ் பாபு படுத்திருந்தார்லே ஒரு ரூம், அந்த ரூம் வாசல்ல ஒரு சர்டிஃபிகேட்டை டாக்டர் ராம் ஓட்டிட்டு போயிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, இந்த சைக்கோ கொலைகாரனோட மூளை டாக்டர் ராமுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு ஒரு சைன் போட்ட மாதிரி அந்த சர்டிஃபிகேட் இருக்கும். இதை பார்த்துட்டு அந்த பிரெயின் சென்டரில் இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஒரு வழியாக டாக்டர் ராம் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி, இது உனக்கே நியாயமா, நீ எப்படி நம்ம சென்டருக்கு வர வேண்டிய அந்த மூளையை உனக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் போலீஸ் பாபு டாக்டர் ராமை பார்த்துட்டு, ஏயா லூசு பயலே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ மூளையை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன டெட் பாடியை மாற்றிட்டு வந்திருக்க, பாரியா என் முன்னாடி உள்ள முடியெல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டான் அப்படின்னு தான் மண்டையை காமிக்கிறாரு. இதை பார்த்துட்டு டாக்டர் ராம் என்ன சொல்கிறாருன்னா, ஓ அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாளைக்கு விற்க வச்சுட்டு சுற்று, முடி கொஞ்ச நாளில் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போலீஸ் பாபுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவர் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. நேராக ஒரு பாரில் வந்து உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது போதையில் அவர் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆப்போசிட்டில் ஒரு ரிப்போர்ட்டர் உட்கார்ந்துருப்பான்.
இந்த மாதிரி டாக்டர் ராம் பொய்யா ஒரு சர்டிஃபிகேட்டை உருவாக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த சைக்கோ கொலைகாரனாவது தான் மூளையை ஒரே ஒருத்தருக்கு கொடுப்பானா? இவன் ஏதோ ஃப்ராட் பண்ணியிருக்கான் அப்படின்னு குடிபோதையிலே வளர ஆரம்பிக்கிறாரு பாபு. இதை பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த அந்த ரிப்போர்ட்டர் அடுத்த நாளே நியூஸ்ல எழுதிடலாம். இது அந்த பிரெயின் சென்டருக்கும் தெரிஞ்சு போயிடுது. அவங்க டாக்டர் ராம திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி, நீ உருவாக்குன அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டா, அதாவது நீ வச்சிருக்கல சைன் பண்ணிட்டான் அப்படின்னு சைக்கோ கலகாரன், அந்த சர்டிஃபிகேட்டை இங்கே எடுத்துட்டு வா, அது ஒரிஜினலாக போய் நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு அந்த பிரெயின் சென்டரில் இருக்க எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. அப்போது டாக்டர் ராமோட அசிஸ்டண்ட் அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு வரான். டாக்டர் ராம் அதை வெடுக்குன்னு புடுங்கி நெருப்பு வச்சு எரிச்சிடுறாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே டென்ஷன் ஆகி, உன்னை விசாரிக்கணும், நீ சரியே கிடையாது இப்படி சொல்லி ஒரு விசாரணை கமிட்டியை கூட்டுறாங்க. இதே நேரத்தில் காலையிலேயே அந்த போலீஸ் பாபு போதை தெளிச்சு எந்திரிச்சு உட்காந்து டிவியில் அந்த நியூஸை பார்க்குறாரு. அட பாவி, நான் போதையில் உலர்னதெல்லாம் எவன்டா எடுத்து நியூஸில் போட்டது, ஐயோ இது எனக்கு வந்த பிரச்சனை அப்படின்னு அவர் புலம்பிட்டு இருக்காரு. இப்படி இவர் புலம்பிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு டாக்டர் ராம் வந்துடுவான். ஏன்னா அவன் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பான் இந்த விஷயத்த கண்டிப்பாக இவன் தான் வெளியே வச்சு விட்டுருப்பான் அப்படின்னு. இதெல்லாம் ஓ வேலை தானே அப்படின்னு டாக்டர் ராம் கேட்க, இல்லையே அப்படின்னு போலீஸ் பாபு சொல்றாரு. இங்க பாரு, நீ என்கிட்ட பொய் சொல்லாத, உன்னோட கண்ணு இடது பக்கம் பார்க்குது. ஒரு மனுஷன் பொய் சொன்னா மட்டும்தான் அவனோட கண்ணு இடது பக்கம் பார்க்கும். நான் சைக்காலஜி படிச்சுவேன், என்கிட்டயே நீ விளையாடுறியா அப்படின்னு கேட்குறான் டாக்டர் ராம். உடனே வலது பக்கம் பார்த்துட்டு போலீஸ் பாபு, இப்ப இல்லையே அப்படின்னு சொல்றாரு. என்னை பார்த்தா விளையாட்டா தெரியுதா அப்படின்னு டாக்டர் ராம் கேட்க, ஆமாய்யா நான் தான் ஏன் பண்ணேன், உன் இஷ்டத்துக்கு என்ன ஒரு பொண மாதிரி மார்ச்சரியில் படுக்க வச்சுட்டு பாரு போயிட்டேன், என் மண்டையை ஒருத்தன் முடிய ட்ரிம் பண்ணி எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு மண்டையை காமிச்சிட்டு அதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு போலீஸ் பாபு. அதுக்குள்ள டாக்டர் ராம்க்கு ஒரு ஃபோன் வருது. விசாரணை கமிட்டி கூட்டியிருப்பாங்க இல்லையா, அங்கே கூப்பிடுறாங்க. எல்லாத்தையும் விசாரிச்சு முடிச்சுட்டு இவன் ரொம்ப ஓவரா பேசுறான் அப்படின்னு டாக்டர் ராம வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இந்த விஷயம் நியூஸ்ல ஓடுது. இதை போலீஸ் ராம் பார்க்குறாரு. பார்த்துட்டு டாக்டர் ராம்க்கு ஃபோன் பண்ணி, என்னப்பா செம்ம டென்ஷனில் இருக்க போல, வரியா, டென்ஷனாக இருக்கும்போது ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும், வா சேர்ந்து குடிக்கலாமா அப்படின்னு அவரை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு போலீஸ் பாபு. டாக்டர் ராம் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். கதையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். பாய்.